ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் சத்மானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக சந்தோப்யோதமிருதாத் சம்பபு சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாஸ். ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மே யாபிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அஹம் விருக்ஷஸ்ய ரேரிவ
कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणहुं स्वर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाद पूर्णमेवावशिष्यते। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषतं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ् मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाघोरात् सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मा भवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं नो अपि वातयमनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुपुंसस्तनूभिः विषेम देवहितै यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न भूषो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणो तस्मै तहुं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। பக்கம் 149. வாங்மனசி தர்ஷனாத் சப்தாச்ச அதயேவச்ச சர்வாண்யனோ தன்மனः प्राण उत्तरात् सोत्येक्षः तद उपहमादिप्यः। सो ஞானாக்னி மூலமா சர்வ கர்மாணி பஸ்மாத் குருதே ததா. அப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஞானிக்கு சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா டிஃபால்ட்டாக பஸ்மம் ஆயிடும். அதை இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பாடுறார். தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும்
தீயினால் தூசாகும். செப்பேலோ ரம்பாவாய். ஆண்டாள் பாடுறா. கிருஷ்ணர் சொன்னதையே ஆண்டாள் வந்து இங்கே பாடுறா. தூசா போயிடும். அதான் இந்த ஞானம் மாத்திரம் புரிஞ்சுடுத்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய சகல பாவங்களும் தூசா போயிடும் அப்படின்றது ஞானிக்கு உள்ள விஷயம். ஆனால் உபாசகன்களுடைய கோல் வந்து இங்கே ஜீவன் முக்தன் அடையிறது கோல் கிடையாது. அவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கே ஒரு ஸ்டேஷனில் நின்று, அதுக்கப்புறம் பித்ருலோகத்தில் ஒரு ஸ்டேஷனில் நின்று, அப்புறம் ஜன ஜப்பெல்லாம் அந்த லோகத்தெல்லாம் நின்று கடைசியாக பிரம்மலோகத்துக்கு போவான். பழைய காலத்தில் வந்து 2 வண்டியை விடுவான், ஃபாஸ்ட் வண்டி. ஒன்று வந்து எல்எஸ்எஸ், இன்னொன்று வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து ஜீவன் முக்தி, எல்எஸ்எஸ் வந்து கிரமமுக்தி. அங்கங்கே நின்று 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 கடைசியில் அவன் கிரமமுக்திக்கு போயிடுவான். புரியுதா? லோக்கல் பேசஞ்சர் இருக்குது, எங்கே வேணால் நிறுத்துவான், எப்படி வேணால் பண்ணுவான். அதெல்லாம் பொது ஜனங்கள் ஏறுற வண்டி. புரியுதா? ஒன்று உபாசகன், இன்னொன்று ஞானி, இன்னொன்று வந்து பொதுமக்கள். இந்த மாதிரி 3 வண்டியில் ஏறிட்டுருக்கோம். நாம் எந்த வண்டியில் ஏறுறோன்றதை நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். புரியுதா? இப்போ இது ஒரு விஷயம். இப்போ என்ன ஒரு சந்தோஷமான செய்தின்னா, நச்சிகேதன் கேட்குறான், மரணத்துக்கு பிறகு ஆள்லாம் இருக்காங்களா இல்லையா, மரணம் அனந்தரம் என்ன நடக்கிறது? அந்த கேள்விக்கு இப்போ நம்ம பிரம்மசூத்திரம் வந்த பிறகு தான் அவன் எவ்வளோ தூரத்துக்கு யோசித்து அந்த கேள்வி வந்து அறிவோடு கேட்டிருக்கான்றது புரிய வருது. இது பிரம்மசூத்திரம் இல்லாமல் அந்த கேள்வி வந்து சுஜிப்பியாக இருக்கும். ஆமாம், இறந்த பிறகு அவன் இருப்பானா இருக்க மாட்டானா, அப்படி ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த மரண அனந்தரம், அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, ஜீவா எப்படி போகிறான், இந்த சரீரத்திலேருந்து விட்டு போகிறான், கொஞ்சம் குழாவி இதுக்கு உறவாடி இதை தாதாத்மியம் இந்த வச்சுருந்த இந்த சரீரத்தை இந்த ஜீவா இந்த எப்படி சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தோடனே அவன் துண்டை காணும் துணியை காணுன்னு அவன் தனியாக போயிடுவான். என்னன்னா எதிர்க்க இவ்வளோ 2 நாளாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் என்ன அப்படியே புரியுதா? டெல்லியிலேருந்து இங்கே வரோம்ல, 2 நாள் எப்படி ஒரு ஒன்றா ஆயிருப்போம். புரியுதா? ஆனால் நீங்கள் கும்பலாக இருப்பீங்க, கும்பலாக தான் வருவீங்க. பொதுவாக இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து வேறு மாதிரி. அது வந்து அங்கே வந்தோடனே பேசன் பிரிட்ஜ் வந்தோடனே அது தனித்தனி ஆகிடும். புரியுதா? பேசன் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அங்கேயே அலர்ட் ஆகிடுவான். புரியுதுங்களா? அப்புறம் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தால் நீ யாரோ நான் யாரோ. புரியுதா? அப்படி இந்த உறவோட தாதாத்மியம் வச்சுன்னு இருக்க ஜீவா அந்த மரண காலத்தில், அது வரக்கூடிய காலத்தில் வந்து கிராஜுவலாக சரீரமாக நீ அது நான் போகிறேன், நான் விட்டா இதுவாகிடும் அப்படி சொல்லி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கும்பலாக கிளம்பிடுதுங்க. அது கிளம்புறத வந்து நம்மால் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய ரிஷிகள் சாஸ்திரம் சொல்கிறது பாரு, எப்படி கிளம்புறது ஒன்று ஒன்றும் அப்படின்றத திட்டவட்டமாக சொல்கிறது. நமக்கு பிரத்யட்சமாக தெரியும், ஆனால் சயின்ஸுக்கு தெரியாது. சயின்ஸுக்கு ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெரியும். அது என்ன, அவன் வந்து இறக்கும்போது வாக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகும், பேச முடியாது, பேசாமையே படுத்துன்னு இருப்பான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்திரியம் என்ன அஃபெக்ட் ஆகிறது, வாக்கு இந்திரியம் முதல்ல ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறது. டெத்தோட பிள்ளையார் சுழியாது. புரியுதா? இந்த சரீரத்தை விட்டு ஜீவா கிளம்புறான், புறப்படுறான். அவன் எங்கே போவான்லாம் வந்து அது உபாசகனை பொறுத்து, ஞானியை பொறுத்து, பொது ஜனங்களை பொறுத்து எல்லாம் இருக்கிறது. புரியுதா? அது மூணு ரூட்டில் இருக்குது. அது வந்து அவன் எப்படி போவான்றதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆக மொத்தம் வந்து இந்த ஜீவா இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி போகிறான். ஆக மொத்தம் இந்த ஜீவா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு ஜீவா போகிறான். அப்போ இந்த சரீரத்தையே தாதாத்மியமாக அப்படியே அந்யோன்யமாக இந்த ஹோல் யூனிவர்ஸு பிரபஞ்சமே இந்த சரீரத்தில் தான் இருக்கிறது.
இந்த ஃபுல் உஸ்மான் ரோடு அதையும் இது பிரிட்ஜு போட்டு அதுக்கு ஒரு வாழ்வு அவ்வளோதான். முன்னாடிலாம் அதில் கீழே நடந்து ஜாலியாக போகலாம், இந்த வேர்க்கடலாம் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ அதெல்லாம் பண்ண மேலே பிரிட்ஜு எல்லா கடையும் இதுவாகிடுச்சு. புரியுதா? பிரிட்ஜிலேயே இப்படி இப்படி பார்த்துட்டு போகலாம் அந்த கடையெல்லாம். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் போயிடுது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த அந்த ஷோரூம்லாம் இருக்க அந்த இதெல்லாம் எதுக்கு? ஒன்லி ஃபார் ஸ்தூல சரீரத்துக்கு. புரியுதா? இப்படி இப்படி வச்சு பாப்பா மேட்ச் ஆக்கிறது. புரியுதா? அப்புறம் இவன் போட்டுட்டு ஒரு ரூம் வேறு வச்சுருக்கான், கண்ணாடி ரூமு. அதில் போய் பார்த்துட்டு வருவாங்க. ட்ரையல் ரூமு. அதுக்கப்புறம் சிலதுக்கெலாம் அவ்வளோ டைம் இருக்காது. இதுவே இப்படி போட்டுட்டு நல்லா இருக்குடி அப்படின்னு இங்கேயே கேட்கும். இதெல்லாம் மொத்தமாக வந்து சரீர சம்பந்தப்பட்டது. பெரிய பெரிய ஆரம் வாங்குவாங்க, சின்ன ஆரம், பெரிய ஆரம், இது ஆரம் இல்லை. அதில் வந்து இப்படிலாம் போட்டு பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்புறம் நம்பிக்கை வராது. போய் கண்ணாடி ரூமில் போய் இந்த ட்ரையல் ரூமு அதில் போய் பார்த்து இதெல்லாம் பார்த்து ஆப்ஜெக்டாக சரீரத்தை அப்போ பார்ப்பா. இன்னொருத்தரை பார்த்தா இப்படி பார்ப்போமா, அந்த மாதிரி. இப்படிலாம் கொஞ்சம் குழாவி இருந்த இந்த சரீரத்தை அப்படியே கொஞ்சம் கூட பற்று இல்லாத மாதிரி ஞானி மாதிரி இந்த ஜீவன் மரண காலத்தில் டமான்னு விட்டுட்டு போயிடும், சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி. புரியுதுதா? நீங்கள் இதெல்லாம் இப்போ வயசு காலத்துலேயே யோசித்து வச்சுக்கணும். புரியுதுதா? சரீரத்துக்கு ரொம்ப பெருசாக கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இதில் வந்து 2வது பாதத்தில் முதல் விஷயம் வந்து சகுண பிரம்மஸ்ய உத்கிராந்தி பிரதான பாதம். ஓகே. 3வது பாதம் வந்து அதே சேம் சப்ஜெக்ட் தான், உத்கிராந்தி டு பிரம்மலோக பிராப்திகி. அப்போ உத்கிராந்தியை வந்து 3 ஸ்டெப்பில் கொண்டு போகிறார். உத்கிராந்தி இந்த ஜீவா சரீரத்திலேருந்து 3 ஸ்டெப்பில் மேலே போகிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த வாக்கு அடங்கும். புரியுதுதான்? சரீரத்தில் வாக்கு அடங்கும். இது மொத்தம் இதில் வந்து 11 அதிகரணம் இருக்குது. இந்த 4வது அத்தியாயத்தில் 2வது பாதத்தில். புரியுதுதான்? 11 அதிகரணம் இருக்குது, 21 இது இருக்குது, சூத்திரம் இருக்குது. இதில் 3 அதிகரணம், 1, 2, 3. இந்த இப்போ படிக்கிறதுல 2வது பாதத்தில் முதல் 3 அதிகரணம் வந்து உத்கிராந்தி, அதை பற்றியே சொல்ல போகிறார். புரியுதா? அதுக்கு ரிசர்ச் பண்ணுற மந்திரம் வந்து 6, 8, 6. புரியுதா? இங்கே பாருங்களேன், 6, 8, 7 வந்து 6 சாந்தோக்கியம். 6, 8, 6 உபாசகனை பற்றி சொல்கிறது. 6, 8, 7 ஜீவன் முக்தனை பற்றி சொல்கிறது. புரியுதா? சாந்தோக்கியம். அதில் தான் தத்துவமசி வருது. 6, 8, 7 இந்த தத்துவமசி வரக்கூடிய முன்னாடி மந்திரம் 6, 8, 6. புரியறதா? அப்படின்னா ஆகாசத்துக்கு அடுத்தது வந்து இம்மிடியட்டாக ஆத்மா தான். ஆகாசம் புரிஞ்சுத்துன்னா ஆத்மாவை புரிஞ்சு. ஸோ ரொம்ப சூக்ஷ்மமாக பஞ்சபூதத்தில் சூக்ஷ்மம் எது? இந்த ஆகாசம். அதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது ஆத்மா. ஸோ ஆகாசத்தை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆத்மாவை புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுது? இந்த 6, 8, 6 மந்திரம் ரிசர்ச் பண்ணக்கூடிய மந்திரம் இப்போ விசாரத்துக்கு எடுத்துக்கிறார் வியாசாச்சாரியர். அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரயத்தः வாங் மனசி சம்பத்தியதே மனஹா பிராணே பிராணஸ்தேஜசி தேஜகா பிரஸ்யாம் தேவானாம். ஓகே. 6 இதெல்லாம் பண்ணி சொல்லுங்க. அப்போ பிரேதம் என்ற சொல்லே ரொம்ப அழகான வார்த்தை. புரியுதா? பிரேதம் ஆயிட்டான் அப்படி சொல்கிறோம் இல்லையா? பிரேதம்னா அந்த சொல்லு வந்து சரீரத்திலேருந்து ஜீவாவை பிரிக்கிறது எதுவோ அதுக்கு பேர் பிரேதம். ஓகே. அது மரணம் அடைந்ததை அடுத்த சரீரத்துக்கு மரணத்துக்கு வெளியில் போயிடுதுன்னா, இந்த ஒரு கும்பல் வச்சுருக்கோம்ல, கவுன பிராணா, அதோட முக்கிய பிராணா,
அது வந்து ட்ராவல் பண்ணி வெளியில் போயிடுதுன்னா அதுக்கு பேர் பிரேதம். பிரேதம். ஓகே. ஜீவா சரீரத்திலிருந்து வெளியேறுவதற்கு பெயர் பிரேதம். புரியுதா? அந்த டயத்தில் சொல்லக்கூடிய அது பேர் பிரேதம். ஸோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரோம் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு புரியும் பிரேதம். ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரோம் இல்லையா, அதே மாதிரி ஜீவா இந்த ஆஃபீஸ்லேருந்து சரீர ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரோம் இல்லையா, அதுக்கு பிரேதம்னு பேர். ஓகே. நீங்கள் அப்போ ஒரு ஃப்ரீ ஏர் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆஃபீஸ்லேருந்து மற்ற இதுலேருந்து வெளியில் வரீங்களே, அப்போ ஒரு பிரகாசமாக இருக்கும். ஓகே. அது உங்களுக்கு நல்ல அனுபவம் என்னை விட அதிகமாக தெரியும். நான் உங்களை பற்றி யோசித்து ஒரு யூகம் பண்ணுறேன். நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போது எப்படி இருப்பேன் அப்படின்னு. அப்போ மரண காலத்தில் என்ன பண்ணுறோன்னா, இந்த வாக்கு பிராணம் எப்படி போன அதிகரணத்தில் வாக்கு வந்த பிறகு அவன் வந்து எப்படியோ இப்படிலாம் காட்டுவான், கையெல்லாம் காட்டுவான், வாயெல்லாம் காட்டுவான், ஆனால் பேச முடியாது. தன்னுடைய ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. புரியுறதா? ஸோ ஏன்னா வாக்குனால் அங்கே எதுவும் பேச முடியாது. புரியுறதா? அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரயதா வாங் மனசி சம்பத்தியதே. ஓகே. இந்த உபலக்ஷணமாக வாக்கு மாத்திரம் எடுத்துக்கிட்டாரு. அதை வச்சு உபலக்ஷணம் என்ன பண்ணோம், 9 இந்திரியங்களும் அதே மாதிரி தான் போகும். ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இந்த சரீரத்தில் உத்கிராந்தி வெளியேறுகின்றன. அப்படி. ஓகே. இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் தான் நமக்கு கிடைக்கும், சுருத்தியில் கூட கிடைக்கல. புரியுறதா? அதனால் பிரஸ்தானத்திரையன்றது வேதாந்த டெக்ஸ்ட்டு. புரியுறதா? இதெல்லாம் இதை போய் பிரத்யக்ஷத்துலேயும் சயின்ஸ்லேயும் போயெல்லாம் பேசப்படாது. அவகிட்ட பேசவே கூடாது. நம்ம ஆள் வந்து அதில் நுணுக்கமாக அதெல்லாம் ஆராய்ந்திருக்கான். எவ்வளோ பெரிய அறிவு. அந்த அறிவு படிக்காமல் எதையோ ஏஐலாம் சொல்லின்னு இருக்கு. பாடியே ஏஐ தான் சொல்லின்னு இருக்கோம். நம்ம ஏஐ இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யுவர் ஹோல் சரீரமே அப்படி தான். மனசும் ஏஐ தான். அதுக்கப்புறம் புத்தி ஏஐ. ஏஐ வந்து 3 லெவலில் இருக்கிறது. ஸ்தூல சரீர லெவல், மைண்டு லெவல், அப்புறம் புத்தி லெவல் இருக்குது. புரியுதா? இது எல்லாமே ஜடம்தான். புரியுறதா? அதை வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஓகே. அதனால் ஏஐயை வச்சுக்கிட்டு பாடியில் இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும், ஒத்தாசை பண்ண முடியும். ஏன்னா ஒரே ஜாதி தானே அவெல்லாம், எல்லாமே ஜடம்தான், அச்சேதன வஸ்து. இதையாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் ரொம்ப பெருசாக கண்டுபிடிச்சிட்டான்னு ஒரு ஓடுறான்ல. நம்ம போர் ஃபாதர்ஸ்லாம் அதுக்கு ஏன்னு பேர் வைக்கல, அவ்வளோதான். ஆனால் அது வந்து ஜட வஸ்து, அச்சேதன வஸ்துன்னு பேர் வச்சுருக்கான். இவன் வந்து நியூவாக ஒரு ஏஐ அப்படின்னு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படி சொல்கிறான். யுவர் த பாடி மைண்டு சென்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகே. அது சொல்கிறா. பாடி மைண்டு சென்சஸ் என்ன சங்கம், அது கூட மறந்து போயிருக்கான். புரியுதா? சங்கம். புரியுதா? அனாத்மா சங்கம் இருக்கிறது. ஓகே. இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் இன்றைக்கி கிளாஸு. அது என்ன அப்படின்னா, மனஹா பிராண சம்பத்தியதே. ஸோ மனசு எப்படி பிராணனில் சம்பத்தியதே போய் சேர்கிறது. அந்த மனம் பிராணனில் ஒடுங்குகின்றன. எப்படி வாக்கு வந்து மனசில் ஒடுங்கிறதோ, இந்திரியங்கள்லாம் மனசில் ஒடுங்கிறதோ, மனசு வந்து பிராணனில் ஒடுங்கிறது. பிராணன் வந்து தேஜஸில் ஒடுங்கிறது. அந்த தேஜஸ்ன்னா என்ன, அதுதான் இன்றைக்கி சீக்ரெட் டாபிக். புரியுதா? இந்த தேஜஸ் பற்றி வியாசாச்சாரியர் சொல்ல போகிறார். தேஜகா பிரஸ்யாம் தேவதாயாம். ஓகே. தேஜஸ பரதேவதா பரமாத்மா ஈஸ்வராவோட ஐக்கியமாகிறது. அப்போ முதல் அதிகரணம் 1 and 2 சூத்திரத்தை வாக்கு அதிகரணத்தில் வியாசர் சொன்னார். அதில் என்ன சொன்னார்? கரணலயவா அல்லது கரண விருத்தி லயவா. மொத்த இந்த இந்திரியமே போய் வாக்கு இருக்கு இல்லையா, இந்திரியம், அந்த வாக்கு இந்திரியமே போய் மனசில் லயமாகிறதா, அல்லது வாக்கு என்ற விருத்தி இருக்கு இல்லையா, வாக்குனால அந்த விருத்தி லயமாகிறதா. விருத்தி லயமாகிறதா இல்லை சென்சஸே போய் லயமாகிறதா. சென்சஸே லயமாகிறது வந்து ஞானிக்கு.
புரியுதா? அஜ்ஞானி உபாசகனுக்கெலாம் அந்த விற்பி தான் லயமாகும். புரியுதா? மொத்த சரீரம் நம்ம காலி பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து மொத்த சரீரம்லாம் காலி பண்ணல, திருப்பி ஒரு இதுவாகும், இங்கேருந்து போகும், ட்ராவல் பண்ணோம். அதுக்கு வந்து சரீரம் தேவைப்படுது, சூக்ஷ்ம சரீரம் தேவைப்படுது. ஓகே, இதில் 2 பேருக்கும் பொதுவானது ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் ட்ராவல் பண்ணுறோம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துலேயும் வந்து ஒரு இது மாட்டி விடுவான், நம்ம நிரஞ்சன் அங்கங்கே மாட்டி விட்டுருக்கான், கொக்கி. புரியுதா? உன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு கொக்கி மாட்டி அதில் காரண சரீரத்தை தொங்க விட்டுருப்பான். புரியுதா? அதுதான் உன்னுடைய சஞ்சித்தை எல்லாமே அதில் தான் இருக்கிறது. புரியுதா? நீ தான் சுமந்து எடுத்துகிட்டு போனான். புரியுதா? பெருசாக ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் முதுகில் சுமந்து போகிற. அப்போவே சொல்லிட்டான், ஓகே, உள்ளறையே நீ சுமந்துட்டு போனோம், உன் கர்மாவை நீ தான் சுமந்துட்டு போனோம், நம்மலாம் சுமக்க முடியாது. புரியுதா? அப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா, புலன்களுடைய விற்பி தான் மனசில் ஒடுங்கிறது. புலன்களுடைய விற்த்தினா அதாவது செயல்பாடு இருக்கு இல்லையா, அதனுடைய ஆக்ஷன்ஸு, அந்த செயல்கள்லாம் அந்த மனசில் ஒடுங்கிறது. வாக்கோட செயல்கள், இந்திரியனுடைய செயல்கள், அந்த செயல்கள்லாம் மனசில் ஒடுங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் இதெல்லாம் செயல்படாதுன்னு அர்த்தம். இது பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம். இது புரிஞ்சுதுன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து மூட வேண்டியிருக்கோம். புரியுறதா? இதை நான் இன்றைக்கி மாத்திரம் புரிஞ்சுத்து அந்த ஏமாத்திரம் பாரு, 10 லட்சம் 20 லட்சம், அதில் எனக்கு ஒரு கமிஷனாக ஒரு 1 லட்சம் கொடுத்தா போகிறோம். 10 லட்சம் போய் அது வெண்டிலேட்டர் வைக்கிறான் இதெல்லாம் சொல்கிறான்ல, அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. 50-60 லட்சம் ஆளை பொறுத்து 1 கோடி 2 கோடி வரைக்கும் போகும். புரியுதா? நீ அண்ணாடாங்காச்சுன்னா உங்கள்கிட்ட 10 லட்சம் பிடிங்கிடுவான். புரியுதா? அண்ணாடாங்காச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இப்படி இதை மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு மினிமம் வந்து 20-30 லட்சம் வந்து சேவ் ஆகும். இன்றைக்கி கிளாஸை வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு 20-30 லட்சம் ரூபாய் சேவ் ஆகும். கடைசி காலத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்கள கடங்காரனை ஆக்கிட்டு போகக்கூடாது. புரியுதா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரிய திரவியம் காரண திரவியமே பிரளயத்தின ஒடுங்கிறது. காரிய திரவியம்தான் காரண திரவியத்தில் ஒடுங்கிறது. புரியுறதா? அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸு மைண்டில் டிசால்வ் ஆகிறது. சென்ற ஆர்கன்ஸ் வந்து காரியம், அதன் காரணம் வந்து பஞ்சபூதத்தை சார்ந்தது. புரியுறதா? என்ன ஆர்குமெண்ட்டுன்னா, நீ சப்போஸ் இது சொல்லிட்டீங்கன்னா பஞ்சபூதம் ஆகிடும். இந்த சென்சஸ் எல்லாம் வந்து எதில் சேர்ந்தது? பஞ்சபூதத்தை சேர்ந்தது. நச்சபூத சங்கஹா துரியம் அப்படிலாம் இல்லை இங்கே டாப்பிக்கு. இங்கே உபாசகனுடைய டாப்பிக்கு நல்லா புரியுது. தேர்ஃபோர் வாங் மனசி என்பது வாக் விருத்திகி மனசி சம்பத்தியதே. வாக்கினுடைய லட்சியார்த்தம், அதனுடைய செயல்பாடு, ஆக்ஷன் வந்து பேச்சு. இந்த பேச்சு வந்து அந்த மனசோட போய் ஜாயின் பண்ணுறது. அதே போல் மற்ற 9 இந்திரியங்களும் மனசில் போய் ஐக்கியமாகுது. இது ஃபஸ்ட்டு உட்கிராந்தி. இந்த ஜீவா இப்படி போகிறான்ல, ஃபஸ்ட்டு உட்கிராந்தி இந்த விஷயம். ஓகே, இந்த 2வது சூத்திரத்தில் வியாசர் என்ன சொல்கிறாரு? 4.2.2 அத ஏவச்ச சர்வாணி அணு அத ஏவச்ச. இதே போல தான் முன்னாடி வாக்கு சொன்னோம் இல்லையா, அதே போல தான் சர்வாணிச்சன 9 புலன்களும் இந்திரியங்களும் மற்ற 9ம் இதே போலையே அணு மனதில் ஒடுங்குகின்றன. தேர்ஃபோர் முதல் அதிகரணத்தில் என்ன பண்ணுறோன்னா, முதல் உட்கிராந்தி, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் உட்கிராந்தி. எப்படி ஜீவா வெளியேறான்னா, இந்த 10 இந்திரியங்களும் மனசில் போய் ஒடுங்குகின்றன. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. செகண்ட் ஸ்டேஜ் உட்கிராந்தி நம்ம அடுத்த அதிகரணம் மன அதிகரணம். முன்னாடி அதிகரணம் வாக்கு அதிகரணம், வாகாதி அதிகரணம். இப்போ மனாதி அதிகரணம், மனோதி அதிகரணம். இதுக்கு பேர் மனஹா. ஓகே, 4.2.3 தத் மனஹா பிராணே உத்தராத். அப்படின்னா 2வது மனோதிகரணம் வந்து இதில் ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது. மரண காலத்தில் வாக்கு எப்படி இந்திரிய அல்ல, அது செயல்பாடு தான் இந்திரியங்கள். 9ம் கூட 10 இந்திரியங்கள், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய விற்பி, அதுதான் மைண்டில்
ஒடுங்கிறது என்பதை நாம் போன அதிகரணத்தில் பார்த்தோம். உபனிஷத்து பிரமாணம் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய சொந்த அனுபவம் கூட அதில் தெரியுது. மற்றவங்கள நம்ம பார்க்குறோம். 10 இந்திரியங்கள் ஒடுங்கினாலும் மனசு செயல்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. வாக்கு அடங்கிறது இல்லையா, அப்போ மனசு ஆக்டிவிட்டிஸ் ஆகிறது. புரியுதுதான்? ஏன்னா இந்த ஆக்டிவிட்டீஸு இது போகிறதுனால இது ஆக்டிவிட்டிஸ் ஆகாது, நமக்கு பிரத்யட்சம். வாக்கு பேசாது. இப்போ மைண்டு பேசும். புரியுதா? எப்பவுமே பேசும். உன்னை தனியாக விட்டேன்னு வச்சுக்கேன், மனசு பேசுறது உனக்கே தெரியும். நீ தனியாக இருக்கிறதில்ல, அதனால தான். புரியுதா? மனசு எப்பவுமே பேசும். பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பேசிகிட்டே இருக்கும். வாக்கு ஒடுங்குச்சுல, அப்போயாவது ஒடுங்கணும்ல, ஒடுங்காது. மைண்டு இது பேசும். இப்போ சப்போஸு நமக்கு பிடிச்ச சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சினெல்லாம் வந்தான்னு வச்சுக்கோ, இது அந்த பாடி ஷேக் ஆகும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஷேக் ஆகும். ஆனால் நம்மளால் யூகிக்க முடியாது, பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நம்மளால், ஏன்னா அதுக்கு சொல்லவும் தெரியாதா? ஏன்டா இந்த நேரத்தில் வந்த, அன்றைக்கி வராதவன் இன்றைக்கி ஏன்டா வந்த அப்படிலாம் சொல்லாது, பேச்சு இல்லை. புரியுதா? ஆனால் மனசு ரியாக்ட் பண்ணாது. புரியுதா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் பாடி ஜோல்ட் ஆகும், இப்படி கையெல்லாம் இருக்கும். அதுலேருந்து என்ன தெரியுது? மைண்டு ஃபங்க்ஷன் ஆகிறது. ஓகே, பிரயாண காலத்தில் மைண்டு ஃபங்க்ஷன் ஆகிறது. எவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். அப்போது இந்த இதுக்கு எப்படி வாட் அபவுட் ஞானிக்கு மூச்சுன்னு இருக்கும்போதே டெத்து ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியும் அந்த மனசு லோலாய மனசு, அது மித்தியா, அமினி பாவம் வந்துடுவேன். புரியுதா? அதனால் அமினி பாவம் வந்தவனுக்கு டெத்து காலத்தில் மனசு ஃபங்க்ஷன் ஆகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் உயிரோடு இருக்கும்போதே மனசு ஃபங்க்ஷன் ஆகாது. புரியுதா? அவனுக்கு ஈவு இருக்கா, இறக்கம் இருக்கிறதா, இப்படி நிதர்சனமாக இப்படி பார்க்குறிய, அப்படி இவனுக்கு சுக துக்கம் எதுவுமே கிடையாது, உண்மையிலேயே கிடையாது. ஏதோ கொஞ்சம் உனக்கு தாலாட்டுற பண்ணுறான ஒழிய, ஓகே, உன்னுடைய ஹீலிங்காக சொல்கிறான ஒழிய அவன் இதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல. ரத்தம் சொட்ட சொட்ட வந்தேன்னா கூட, அப்படியா ரத்தம் வந்துட்டா தொடச்சிக்கோ அப்படி சொல்லுவான். கொஞ்சம் கூட இவ இறக்கலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாமே மித்தியாவாயிடுச்சு. இல்லவே இல்லை. இல்லாத ரத்தமோ இல்லாத காலுக்கோ அவன் என்னத்துக்கு கஷ்டப்பட போகிறான்? இது இப்படி சொன்னால் ஒரே டென்ஷன் ஆகிடுவாங்க. ரைட்டு நம்ம டென்ஷன் ஆகிடுவோம். அப்போ வாழ்க்கையில் இறுதி பயணத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? கந்த சஷ்டி கவசம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், கீதா பாராயணம், அதில் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். புரியுறதா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அந்த சப்போஸ் ஜீவன் முக்திக்கு போகலன்னா கூட, நம்ம உபாசகனாக இருந்தாலும் கூட, இல்லை ஏதோ ஒரு அடுத்த பிறவி வருது இல்லையா, யோக பிரஷ்டன், அந்த யோக பிரஷ்டன் நிலையில் இருந்தால் கூட யுவர் மைண்ட் எப்படி இருக்கும்? அஜிடேட் ஆகாது. அந்த சஷ்டி கவசத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லை கொஞ்சம் ஹையர் லெவல் அந்த விஷ்ணு சஹஸ்ரம் சொல்லும். இன்னும் கொஞ்சம் லெவல், உன்னுடைய லெவல் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா கீதா பாராயணம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் அதை விட நீ முமுட்சுவா, தீவிர முமுட்சுவா இருந்து கொஞ்சம் தான் மிஸ் ஆயிடுச்சுன்னா கிளாஸ் ஓடின்னு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக நீ ப்ரெசன்ட் பண்ண இல்லை, அந்த கிளாஸ் வந்துட்டுன்னா உன் ஈகோ அப்பயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். புரியுதா? மரண தருவாயில் கூட வாக்க அப்படி அந்த மூஞ்சியை பார்க்கணும். நீ பிரசன்னமாக இருக்கும். அந்த டெட் பாடியோட மூஞ்சி இருக்க அது பிரசன்னமாக இருக்கும். ஏன்னா அது கிளாஸையும் அது கேட்டுருக்கு. புரியுதா? போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் இனிமேல் அப்சர்வ் பண்ணுங்க. அதனால் இதெல்லாம் ஒரு இது வாக் மனசி சம்பத்தியதே, இது பிரத்யக்ஷம். மனப்பிராணே சம்பத்தியதே இருக்க. அது சயின்ஸ்னால் சொல்ல முடியாது. பிரத்யக்ஷத்துலேயும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மனசு ரொம்ப சூக்ஷமம், அதை விட அதிசூக்ஷமம் பிராணன். ஓகே, இது எங்கே போகிறது? இந்த கவுன பிராணெல்லாம் எங்கே போகிறது? முக்கிய பிராணால் போகிறது. இப்போ ஓகே, முக்கிய பிராணால் ஒடுங்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, டெத்துனா டமாலு டெத் ஆகாது. புரியுதா? டெத்துனா ஸ்லோவாக ஒன்றோடு ஒன்று
ஜாயின் டுகெதர் பண்ணி 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 போகும். புரியுதா? இப்போ எங்கள் அப்பா வந்து என் கால் மடியிலேயே உட்காந்து உயிரை விட்டார். ஓகே, அவர் உயிர் விடுறது வந்து எனக்கு தெரியுது, பிரத்யட்சமாக தெரியுது. ஒரு ஒன்று ஒன்றா போகிறது. புரியுதா? அப்புறம் பாடி வந்து சூடாக இருக்கிறது. இன்னும் வந்து இவர் கிளம்பலை, யார்? பிராணம். ஓகே, அதில் அந்த சூடு கொடுக்கக்கூடிய பிராணம் இது சமானா. ஆமாம், சமானம் தான். ஓகே, சமானத்தை டைஜஷன் பண்ணுறது. சமானம் வந்து டைஜஷன், சூடு இருந்து தான் டைஜஷன் இருக்கும். ஓகே, சமானம் குறைய குறைய இன்டைஜஷன் வந்துடும். புரியுதா? அப்போ நீ வயிற்றுக்கு வந்து எக்ஸசைஸே கொடுக்கல. நீ எப்போ இவர் ஆரோக்கியம்னா இப்படி நின்று தலையை மாத்திரம் குடிஞ்சு உன் காலை பார்த்துட்டீங்கன்னா யூ ஆர் ஃபிட்டு. ஓகே, இப்படியே நின்று மற்றவங்க காலை பார்த்தீங்கன்னா யூ ஆர் த அன்ஃபிட்டு. புரியுதுதான்? அடிப்படையில் வந்து புண்ணிய பாபம் புரியணும். பாபத்தை நீக்கிறதுக்கு விகித கர்மா பண்ணணும். சந்தியாவந்தனம், இந்த ஸ்லோகம் சொல்கிறது, அதெல்லாம் பண்ணணும். பரோபகாரம் நிறையா பண்ணணும். ஏன்னா இந்த கிரகஸ்தத்தில் இருக்கிற கர்மத்தில் இருக்கிறவனுக்கு முக்கியமாக 3 விஷயம் திருப்பி 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 சொல்லப்படுது. அந்த 3 சாதனை என்ன? தானம், தவம், யஜ்ஞம். 3மே இல்லாமல் அவன் ரேண்டமாக இருந்தானா அவனுக்கு பேர் என்ன? பிராகிருத புருஷா. இது 3 பண்ணினா அவன் பேர் என்ன? சம்ஸ்கிருதி புருஷா. புரியுதா? இது 3 தானமே எச்ச கையிலே காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னா அவன் வந்து பிராகிருத புருஷா. எவனுக்குமே எப்பயுமே கொடுத்ததில்லை. புரியுதா? இவ்வளோ எடுத்துக்கவும் மாட்டான், கொடுத்துக்கவும் மாட்டான். அப்படி கொஞ்சம் பேர் பாலிச்சு. ஆனால் கொடுத்து பழகணும், எதையாவது கொடுத்து பழகணும். புரியுதா? இப்போ மஞ்சக்குடியில் அந்த பட்டாச்சாரியர் வந்து அவருக்கு என்னை பார்த்தோன்னே கொடுக்கணும்னு எதோ எடுத்து கொடுக்குறாரு. துளசி கொடுக்குறாரு, அப்புறம் கல்கண்டு கொடுக்குறாரு, அப்புறம் உள்ளே இருக்க அந்த பழம்லாம் கொடுத்தாரு. பழம்லாம் கொடுத்துட்டு சுவாமிகள் கிட்ட இப்படி சுவாமிகளை தொட்டுக்குங்க அப்படின்னு தொட்டுட்டு என்கிட்ட கொடுக்கல. இது கொண்டு போய் அவர் ரூமில் வச்சுடுங்க, போகிற வழியெல்லாம் கொடுத்துருவார் அவர். அப்புறம் உள்ளே இருந்து தேங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டார். அங்கே உரிச்சு வச்ச தேங்காய் மொத்தமாக ஒரு பைப் போட்டு கொடுத்துட்டார். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. புரியுறதான்? அந்த மாதிரி நம்ம கொடுக்க என்ன ஆகுறதுன்னா அவங்க கொடுக்க ஆசைப்படுறாங்க. புரியுறதா? ரெண்டும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எங்கே வந்து கர்மம் இருக்கிறதோ அங்கே வந்து நீ யஜ்ஞமாக பண்ணணும், வேள்வியாக பண்ணணும். கர்மம் இருக்கிற இடத்துல யஜ்ஞமாக பண்ணணும், அவ்வளோதான். கர்மம் இல்லாத இடத்துல ஞானத்தில் இருக்கணும், அவ்வளோதான். 2 விஷயந்தான். நீ கர்மத்தில் இருந்தால் அது வேள்வியாக பண்ணணும், யஜ்ஞமாக பண்ணணும். கர்மத்தில் இல்லையா நீ வந்து ஞானத்தில் நிஷ்டையில் இருக்கணும், அவ்வளோதான். இது 2 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். புரியுதா? நடுவில் 3வது கூட்டணி எப்பவுமே தேராது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இருக்கக்கூடாது, ஈகோவில் வேலை பண்ணக்கூடாது. அப்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஜீவாவோட முக்கியமான செகண்ட் டிபார்ச்சர் சொல்கிறாங்க. பூஜ்ய சுவாமிஜி டிபார்ச்சர் அப்படின்றான் அங்கே ஒரு ஃபாரின் சுவாமி. ஓகே, பூஜ்ய சுவாமிஜி இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து அரைவல்ன்றான். அப்புறம் எல்லாம் பூஜை சடங்கெல்லாம் இப்போ ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணின பிறகு அந்த இதில் எடுத்துகிட்டு போவோம், அந்த புதைக்குழி இருக்கு இல்லையா, சமாதி பண்ணுறதுக்கு. அதுக்கு இவன் சொல்கிறான், இவனுடைய வேர்டு டிபார்ச்சர் ஆகிறார். இப்பொழுது இந்த பக்கம் திரும்புகிறார், டிபார்ச்சர் லெவலில் இன்னொரு 10 நிமிடத்தில் டிபார்ச்சர் ஆகிடுவார். ஆடா பாவிகளை, அவர் கும்பகோணத்தால், அவர் ஒரு சாஸ்திரிக்கல் முறையில் வந்தவர். கொஞ்சமாவது சம்ஸ்கிருதத்துலையாவது பேசலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அதுதான். ஏன்னா ஞானி வந்து இறந்த பிறகு எப்படி அவன் வந்து நாயை அடித்து சாப்பிட்ற வீட்டில் போனாலும் என்ன, காசியில் போனான் என்ன, இதை யோசித்து தான் சங்கராச்சாரியார் அங்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு தத்துவ போதத்தில். புரியுதா? இதெல்லாம் பண்ணுவானுங்கன்னு தெரியும், என்ன வேணால் பண்ணுவானுங்க. நம்ம தான் உயிர் போயிடுத்த என்ன பண்ணுவானு. ஆனால் நம்ம குருகுலத்தில் அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ தான் நல்லா தைத்திரிய கட்டோபனிஷத்து எல்லாம் கிளாஸ்லாம் போட்டு விட்டு எல்லாம் அதுலேயும் நம்ம எடுத்த ப்ரெசன்ட் பண்ண கிளாஸாக போட்டு இல்லை 5 நிமிஷம் போட்டு விட்டு சுவாமிஜி கடைசியில் சந்தோஷமாக ஆனந்தமாக போவார். அப்படி ஏதோ மிச்சம் உயிர் இருந்தால் கூட நான் கடைசியில் நீ எடுத்த கிளாஸை கேட்டுட்டு ஆனந்தமாக போவேன். நான் வா நல்லா இனி தொடரும், வம்சம் விருத்தி ஆகும் அப்படின்னு. புரியுறதா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பொது ஜனங்கள் ஒன்று இருக்கு,
அது முட்டாள்தனமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துறோம் இந்த ஆளை. எந்த ஆளை? இந்த வாக்கு மனசெல்லாம் ஒடுங்கிருக்குல்ல, மனசு ஒடுங்கின்னு இருக்குல்ல, இதுதான் மனசு ஒடுங்கிடுத்த. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் எதுக்கு சேருவானே? இப்போ என்னென்னா கவன பிராணம் எல்லாமே போயிடுத்து. அதில் 10 இந்திரியம் இல்லை, மனசு இல்லை, எதுவுமே இல்லை. 11 ஐட்டம் போயிடுச்சு. இந்த 11 ஐட்டம் போன ஆளை போய் இப்போது ஸ்பெஷல் வார்டு அதில் வந்து பர்மிஷன் வாங்கணும், இப்படி வாங்கணும். நான் எப்பயுமே எல்லா வார்டுக்கும் போயிட்டு வந்துடுவேன் நான். புரியுதா? உறுதியாக அப்படியே நிற்பேன். அவன் வந்து ரொம்ப பயந்து ஒரு புது செப்பல்லாம் கொடுப்பான். புரியுதா? மூக்கெல்லாம் கட்டின்னு எல்லாம் போங்க அப்படின்னு. நம்ம அங்கே உள்ளே போய் இப்போ ரிஷிகேஷ் இமாலய ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துட்டேன். நேராக தெரியாத மாதிரி நேராக அங்கே போயிட்டேன். அப்போ தானே நம்மளால் பார்க்க முடியும் அபரோக்ஷானந்தாவை. அதனால் அங்கேருந்து வரும்போது ஒவ்வொரு பாடியாக பார்த்துட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் வெண்டிலேட்டர் வச்சுருக்கான். அதாவது கவுன பிராணா கிடையாது. முக்கிய பிராணாவை என்ன பண்ணுறான்னா பம்ப் பண்ணுறான். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பம்ப் பண்ணுறான். புரியுதா? அவர் பழைய பேர் இருக்குது அபரோக்ஷானந்தாஜி. எல்லா சொத்தெல்லாம் அதில் எழுதி வச்சுருக்காரு. என்ன இவர் நம்ம ஆசிரமத்தில் இப்படிலாம் செலவு பண்ண மாட்டானே பார்த்தா அவருடைய சொந்த இது. அதே தேடி கண்டுபிடிச்சோம். அவர் பேரெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் உள்ளே போனேன் நான். அதுவும் இன்னொருத்தரை அனுப்பவே இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்டை. ஓகே, என்ன மாத்திரம் நடுவில் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவர் சுவாமிஜி சுவாமிஜி அவனுக்கு புரியறதுக்கு முன்னாடி சொல்லணும். சுவாமிஜி சுவாமிஜி சொல்லணும். ஓகே சுவாமிஜி அப்புறம் நீ அனுப்புவான். அங்கெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ சொல்லிகிட்டே இருக்கும்போதே நான் உள்ளே போயிட்டே இருப்பேன். புரியுதா? ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் நிஜமாகவே நியாயமாக இருந்ததுன்னா 11 ஐட்டம் இல்லை அவனுக்கு. வெண்டிலேட்டர் கொடுத்து அவருக்கு பிழைக்க வைக்கிறாங்களாம். ஓகே, இப்போ பிழைச்சா மாத்திரம் அவர் என்ன செய்ய போகிறாரு சொல்லு. இப்போ அவர் எல்லாம் போயிடுத்து. வெளியில் வந்த பிறகு என்ன? ஒரே ஒன்று, உன் காசு மாத்திரம்தான் கரியாகும். புரியுறதா? வெண்டிலேட்டர் கொடுத்து அவனை பம்ப் பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. நீ நியாயமாக இருந்துன்னா, தர்மமாக இருந்துன்னா, எந்த வெண்டிலேட்டர் கொடுக்காம பிராணனை வந்து நீ புஷ் பண்ணி மாத்திரை மருந்தில் அது கொடுத்து, இவங்க பழைய இதில் ஆயுர்வேதியில் இப்படி தட்டுவான், இப்படி பண்ணுவான், அப்புறம் இதில் நாடி பார்ப்பான், அப்படிலாம் பார்த்து ஏதாவது அது வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப டுபாக்கூர். புரியுதா? நீ டுபாக்கூர்னா உனக்கு அவ்வளோ அறிவு. புரியுதா? கடைசியில் எவனுக்கும் கொடுத்தது இல்லையே. பணம் கொடு, 500 555 வந்து இது பிரம்மசூத்திரம். ஓகே, பிரம்மசூத்திரத்துக்கு 1 ரூபா கொடு, 2 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு. என்ன அதனால் இப்படி சொல்கிறோம்ல, பழைய பட்டுப்புடவை பார்த்துட்டு காசு வாங்கிக்கோங்க, பிரம்மசூத்திரம் கேட்டுட்டு காசு போடுங்க. அதில் மரியாதையே வந்து 555 சூத்திரம் வியாச பகவானுக்கு 550 சூத்திரத்துக்கு உனக்கு வந்து 1 ரூபா கொடுக்குறியா, 5 ரூபா கொடுக்குறியா, 10 ரூபா கொடுக்குற, நீ தான் பிளான் பண்ணணும். ஓகே, 1000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஓகே, அது தர்மம் இல்லை. புரியுறதா? அதனால் அதுக்கும் ஒரு கணக்கு தர்மம் வச்சுருக்கேன். ஆனால் எல்லோரும் 1 ரூபாயாவது கொடுக்கணும். புரியுதா? வந்ததுக்கு பிராயச்சித்துக்கு. புரியுறதா? இது எல்லாம் இப்போ ஞானியா அஜ்ஞானியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவன் அஜ்ஞானியா ஞானியா? பணத்து மேலே பூமா வச்சுருந்தானா அவன் அஜ்ஞானி. புரியுதா? ஸ்வேதகேத்துக்கு சொன்ன தத்துவமசிலாம் புரிஞ்சால் கூட இவன் பணத்து மேலே கெட்டியமாக வந்து அதில் பூமா வச்சுருக்கான். பூமானா அதுதான் பெருசு, அதுதான் என்னை காப்பாற்றும், அதுதான் நம்மளை வந்து மரியாதை கொடுக்கும், இப்படிலாம் மிஸ்கன்செப்ஷன் வச்சுருக்கான். அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க அவன் அஜ்ஞானி. புரியுதா? ஆனால் பணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூக்கு மேலே வேல்யூ கொடுத்துட்டேன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. புரியுதா? நாம் இப்போ விசாரம் செய்கிறது உபாசகனுடைய இறுதி யாத்திரையை பற்றி நம்ம விரிவாக பேசின்னு இருக்கோம். இந்த உபாசகனுடைய இறுதி யாத்திரையை வேறு எந்த சயின்ஸும் சொல்லாது. புரியுதா? நாம் வந்து அழகாக அதையே ஒரு இன்ட்ரெஸ்டாக பேசின்னு இருக்கோம். இதுக்கு பூங்காவுக்கு போகிற மாதிரி, பனகல் பூங்காவுக்கு போகிற மாதிரி. இப்போ லாஸ்ட்டு யாத்திரை போகிறான் அவன். இந்த குடும்பத்தை விட்டு போகிறான், இந்த சரீரத்தை விட்டு போகிறான், இந்த டீம் இருக்க மாம்பழ குரூப்பு, அந்த குரூப்பை விட்டுட்டு போகிறான். இப்படிதான் இந்த சங்கர மடத்தை விட்டுட்டு போகிறான்.
அப்போது அதை பற்றி நம்ம வந்து விலாவறையாக பேசிகிட்டு இருக்கோம். புரியுதா? எங்கேயோ போகிறான்ல, புரியுதா? இங்கேருந்து இந்த கம்பெனிலேருந்து ஜப்பான் கம்பெனிக்கு போயிட்டான். ஜப்பானில் இப்போ போகக்கூடாது, அது லாஸ் ஆகிடுச்சு. புரியுதா? அது நல்லா சுறுசுறுப்பாக கம்பெனி போனோம். புரியுதா? அதுவும் பார்த்து போனோம். ஏதோ ஒரு கம்பெனி கிடைச்சது சொல்லிட்டு போயிடக்கூடாது. புரியுதா? இங்கேருந்து பார்த்து இது கூகுளில் விசாரணை பண்ணி எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும். புரியுறதுல? உபாசகனாக இருந்தால் கூட நீ டைரெக்டாக அங்கே பிரம்மலோகத்துக்கு போகிற மாதிரி உபாசனை பண்ணணும், மூச்சை முடிச்சுட்டு பண்ணணும். அப்போ நிஷ்காமியமாக பண்ணோம். அங்கே வந்து அகங்கரக உபாசனையை தீவிரமாக பண்ணோம். ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் எல்எஸ்எஸ் கிடையாது, பாயிண்ட் டைரெக்டாக பிரம்மலோகம். புரியுதா? அவங்களாம் ஓகே. நீ வந்து நம்ம அர்ஜுனன் கதை, இங்கே போகிறதா அங்கே போகிறதா எங்கே நம்மலாம் இங்கேயே முடிச்சிடணும். சப்போஸ் முடிக்கலைன்னா யோகா பிரஸ்டன். ஓகே, இத்தனை தடவை காலையில் வரைய, நாளைக்கு 5 மணிக்கு வர வரணும். மனப்பிராணகா சம்பத்தியதே. ஓகே, இது மனசோட செயல்கள்லாம் அடங்கிறது. அப்போ 3வது சூத்திரம் எப்படின்னா, தது மனகா பிராண உத்தராத். தது மனகா, அந்த மனம். எந்த மனகா? எல்லா இந்திரியங்களும் செயல்களும் ஆக்டிவிட்டீஸும் ஒடுங்கின அந்த மனம் இப்பொழுது பிராணனில் ஒடுங்கின. அந்த பிராணனில் ஒடுங்க பிறகு உபனிஷத்து கிண்டல் பண்ணுறத பாருங்க. ஜானாமி மாம், நான் மாமா வந்திருக்கேன், நான் மச்சினிச்சி வந்திருக்கேன். அது டெத் பாட்டி இதில் இது கடைசியில் உன்னை பார்த்துட்டு அது சாகனமாக்கும். புரியுறதா? அப்படி இல்லை, கண்ணு தூருங்க, பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுறதா? அதுவும் அப்படியே பார்க்கும். புரியுதா? பார்த்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்தாப்பில் அது நடக்கும். புரியுதா? எஸ்பெஷலி பவுஸு 50, 60, 70 வருஷமாக வந்து ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரி திட்டினாலும் வச்சாலும் ஒரே பவுஸாக இருந்தது. அது ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்று வந்து ரொம்ப துக்கமாக இருக்கும். நான் வந்திருக்கேன் பாரு, இப்படி திரும்பிச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். உயிரோடு இருக்கும்போதே ரெஸ்பான்ஸ் பண்ணாது, இப்போ கண்டிப்பாக பண்ணாது. புரியுதா? பிராணே உத்தராத். மென்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிராணனில் ஒடுங்கிடும். அதனால் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணாது. ஏன்னா மைண்டும் இப்போ கிடையாது இந்த சரீரத்தில். இப்போ ஜீவாவில் என்ன ஆகிடுச்சு, 11 ஆளும் போயிட்டாங்க. முக்கிய பிராணன் மாத்திரம்தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. மனப்பிராணகா சம்பத்தியதே. ஓகே, அப்படி சாந்தோக்கிய 6-8-6 சொல்லி முடிச்சது. இப்போ அடுத்த மந்திரம் வந்து அடுத்த அதிகரணம் போகிறது. அத்தியக்ஷாதிகரணம், 3வது அதிகரணம். இதில் வந்து 3 சூத்திரம் இருக்குது. 4-2-4 சக அத்தியக்ஷே தது உபகமாதிபியா. விஷயம் என்ன? சரீர மரண காலத்தில் பயணம் செய்யும்போது ஜீவாவோட பிராணன் என்னவாகிறது. இது வரைக்கும் ஒன்று ஒன்றா கடந்து போகிறதுல பிராணனை பற்றி சர்ச்சை ஆகிறது. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னா, 2 ஆங்கிளில் உபனிஷத்து பேசுறது. ஒரு உபனிஷத்து ஒரு மாதிரி சொல்கிறது, இன்னொரு உபனிஷத்து ஒரு மாதிரி சொல்கிறது. இதுதான் சிக்கல். அந்த சிக்கலெல்லாம் தீர்க்கிறது தான் வியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரத்தை எடுக்கிறார். புரியுதா? இப்போ அவர் என்ன ஐடியாவில் சொல்ல போகிறாரு, இது இப்போ என்ன சொல்கிறது. அதாவது உபாசகன் பிராணனில் எதில் ஒடுங்குவான், அதுதான் விஷயம். சாந்தோக்கிய உபனிஷத்து பிராணகா தேஜசி சம்பத்தியதேன்னா ஒடுங்கிறது, ரிசால்வ் ஆகிறது. ஓகே, பிராணன் தேஜஸில் ஒடுங்குகிறது. இது சாந்தோக்கிய உபனிஷத். தேஜஸ்ன்றது என்னது? அக்னி தத்துவம். அக்னி தத்துவம்ன்றது என்ன? பஞ்சபூதத்தில் ஒன்று. அப்போ பஞ்சபூதத்தில் ஒடுங்குகிறதுன்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்கிறது. ஓகே, இப்படி. ஆனால் பிருகதாரண்ய உபனிஷத்து என்ன சொல்கிறது? வேறு ஐடியா சொல்கிறது. என்ன ஐடியா சொல்கிறது? பிராணன் ஜீவனில் ஒடுங்குகிறது. அப்படி. இப்போ ஜீவன் தத்துவத்தில் ஒடுங்கிறதா இல்லை அக்னி தத்துவத்தில் ஒடுங்கிறதா? இதுதான் சர்ச்சை, இதுதான் கன்ஃபியூஸு. புரியுதா? இப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கிறது? 2மே பிரமாணம், 2மே வேதம், 2மே உபனிஷத்து. இப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது? நீங்கள் என்ன அப்படி கவலைப்படுறீங்க? நாங்கள் எதுலேயுமே எடுத்துக்க மாட்டோம். அது போச்சுன்னா எப்போ போச்சு எல்லாம் பார்ப்போம். ஓகே, கடைசியில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த ஆளோட இது பிராரத்தம் பாருங்கள்.
கடைசியில் பல்ஸு போயிடுச்சுன்னா நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நிறுத்திடுவான். அவர் டாக்டர் சொல்லணும், அவர் தான் பிரமாணம், இவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் கன்ஃபார்ம்டாக இருக்கும். இல்லாட்டி டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்டியே, அவர் கொஞ்சம் பொழைச்சிருந்தா கூட பொழைச்சிருப்பாரு, இன்னும் 2 நாள் இருப்பார் பிராணன் வாங்கிறதுக்கு. ஏன்னா உயிர் பேச்சு போச்சு, மூச்சு போச்சு, பல்ஸ் போச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே கொஞ்சம் நேரம் வீட்டில் வச்சுருக்கணும். அப்படிதான் நல்ல பாட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை வந்து நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும். அப்புறம் போகிற வரவங்களாம் சொல்லணும், இந்த மாதிரி போயிட்டார் அப்படின்றது சொல்லணும். அப்புறம் அதுவும் சுவாமிஜி போனார்னா இப்போ நம்ம ஸ்ரீதருக்கு தான் நிறைய வேலை இருக்கும். இந்த மத்திய பிரதேசம் சொல்லணும், உத்தரப்பிரதேசம் சொல்லணும், அப்புறம் காஷ்மீரில் லடாக்கில் சொல்லணும், இந்த மாதிரி சுவாமிஜி போயிட்டார் அப்படின்னு. அதுக்கு இப்போவே ஒரு குரூப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? பட்டன் தட்டினா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி. புரியுதா? உனக்கு வந்து 10 பேர் தான் இது ரிலேஷன்ஷிப்பு. புரியுதா? அவர் போயிட்டார் அப்படின்னு அதுவும் சொல்ல மாட்டேன். நீ அவன் வந்து அந்த கர்மத்தில் வந்து திட்டுவான், சுபத்தில் வந்து திட்டுவான். எனக்கு நீ சொன்னேன்னா ஒரு தடவை முகத்தை வந்து பார்த்துட்டு போயிருப்பேன்ல, உன்னை எத்தனையோ தடவை கூப்பிட்டேன், நீ முகத்தை பார்க்கறதுக்கு வரவே இல்லை, நீ இப்போ மாத்திரம் கூப்பிட்டா வந்துருவியாக்கும். இதெல்லாம் டைலாக் வீட்டில் நடக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் நடக்கும். அப்போது இந்த அபசகுணம் மாதிரி காலையில் பேசுகிறேன். அபசகுணம்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து செந்தில் ஆண்டவருக்கு கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. இப்போ மங்களமாக ரொம்ப வருஷம் நடக்காத கோவில் அது வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வச்சுக்கிட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய் அதே மாடலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக அது கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் போயிடுது. நான் போய் நம்ம ஏதோ நம்ம வந்து காளிதாஸ் வச்சேன் இப்படி ஏதோ சொல்லிட்டுவோம், அது வந்து ஏதோ நடந்துடும். இது இன்னி வரைக்கும் இப்படி ஓடின்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். சொல்கிறது எப்படியோ நடந்துடுது. அங்கே வந்து டாக்டர் மருதினி வந்து ஒரு ஃபோன் பண்ணி இன்விடேஷன்லாம் கொடுத்தாங்க. இப்போ மாத்திரம் வந்து பிரம்மசூத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் இருப்பேன் நான். புரியுதா? அது அழகாக இருக்கும் அந்த கோயில். அந்த கோயிலில் போய் நான் ஒரு பாட்டு பாடினேன். நம்மளால் முடிஞ்ச, நம்ம வந்து அருணகிரிநாதரா அப்படிலாம் பாட முடியுமா? நம்ம இதுக்கு ஒரு பாட்டு ஏற்கனவே பாடின பாட்டு, எவனோ பாடின பாட்டை எடுத்து பாடினா ஒரு மயில் கத்துறது நடந்துடும், கவலைப்படாதே. அதுக்கு 10,600 இது வேறு கந்த சஷ்டி கவசம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஸ்ரீலங்காவில் ஆயிரக்கணக்கான கந்த சஷ்டி கவசத்துக்காக ஒரு அமைப்பை உண்டாக்கியிருக்கேன். புரியுதா? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திருச்செந்தூர் வந்து அதெல்லாம் சமர்ப்பிக்கணும். இதுதான் அகண்ட ஐக்கிய பாரதம். இப்போ ஓரளவுக்கு மனசு சமாதானம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி போட்டோம். இது இப்படி தான் மாற்றணும், மடை மாற்றணும். ஓகே. பிராணா தேஜஸில் போகிறது. பிருகதாரண்யன் சொல்கிறது ஜீவாத்மா ஜீவகா சிதாபாச ஜீவனில் ஒடுங்குகிறது. சிதாபாச ஜீவனில் ஒடுங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு பிருகதாரண்யம் மொத்தம் பிருகதாரண்யம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது, 3 வாக்கியத்தை கொடுக்க போகிறது. அதை தான் இங்கே உபநிஷத்தில் அவர் சொல்கிறார் பாஷ்யக்காரர். 4:3:38 பிருகதாரண்யத்தில் எல்லா அபௌருஷ்ய வாக்கியம். புரியுதா? சயின்ஸுனால சொல்ல முடியாத விஷயம். என்ன சொல்கிறது? ஏவம் மேவ இமம் ஆத்மானம் அந்த காலே சர்வே பிராணஹா அபி சமாயந்தி. சர்வே பிராணஹா அந்த காலே ஆத்மானம் அபி சமாயந்தி. இந்த சிதாபாசனோடு கூட இருக்கிற ஜீவனில் இந்த பிராணன் ஒடுங்குகிறது. அப்போ தான் அந்த ஜீவா வந்து ட்ராவல் பண்ண முடியும். புரியுதா? அப்போ மரண காலத்தில் அனைத்து பிராணன்களும் ஜீவாத்மாவில் ஒடுங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராணன் பாடியை ஒட்டி இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? அப்போ அந்த பிராணா இருக்கு இல்லையா, பிராணா சமானா உதானா வியானா இல்லை அப்பானா எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஃபங்க்ஷனை அதாவது விட்டுடும். புரியுறதா? அப்போ அந்தந்த விஷயம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது பாடி. இதுதான் நம்மளுடைய ஐடியா. புரியுறதா? அந்த பஞ்ச பிராணன் போயிடுறதுனால உபகம இது வியாசாச்சாரியார் சொல்கிறார். உபகமாதாப்பியா அதில் ஃபஸ்ட்டு வந்து உபகமன்னு என்னன்னா இந்த பிராணன் முதல்ல சிதாபாச ஜீவனில் ஒடுங்குகிறது. வாக்கு மனசில் ஒடுங்கிறது, மனசு பிராணனில் ஒடுங்கிறது, பிராணன் இந்த ஜீவனில் ஒடுங்குகிறது. அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸோ இது போன உடனே இது இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் வந்து டூர் போனோம்னா டக்குன்னு அதுவும் முன்னாடி நிற்கும்.
நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு. புரியுது உங்களுக்கு? அதே போல் ஹிருதயத்தில் போய் ஒடுங்கி அந்த ஜீவன் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிராணன் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணோம். நானும் உன்னோட வருவேன் நான் அப்படி சொல்லி ஜீவனோட இந்த பிராணனும் போய் சேர்ந்துடும். பிராணன் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடுறது? என்ன ஆகும்? முக்கிய பிராணன் இந்த சரீரத்துலேருந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். பிரதா முக்கிய பிராணன் போயிடுத்து, டாக்டர் ஒரு சைன், பச்சை சைன் போடுவார். அப்புறம் நம்மக்கிட்டே சைன்லாம் வாங்கிப்பார். இது கள்ளத்தனம். பிரதா முன்னாடி என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தான்? வாக்கு ஒன்று கொடுத்தான், நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆனால் 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ண பிறகு அவ்வளோதான் முடியும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அது இனிமேல் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அவனுக்கே ஓரளவுக்கு தான் இந்த பணத்தை மனசாட்சி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேலே 70 லட்சம் அடிச்சு இல்லாமல் மனசு இதுவாகலை. இங்கே ஒரு கேஸ் ஆச்சு ஈரோடில் என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக வந்து ஒரு கேன்சர் கட்டி சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதெல்லாம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி நம்ம தான் 2-3 கேஸ் அடிச்சுட்டு வந்துட்டோமே, இந்த கேஸ் பாவமாக இருக்குது, விட்டுடலாம் அப்படி. எப்படி சாதாரண கட்டி புரியுதா? அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டோடனே இவங்களாம் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏவிஜி குரூப்லாம் புரியுதா? ப்ரேயர் பண்ணி அது எப்படியோ பொழைச்சிச்சு. அந்த ப்ரேயர் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கு. அதெல்லாம் சூக்ஷமம். புரியுதா? உடனே இப்போ எங்கே தர்மம் வேலை பண்ணுறது பாரு. உடனே அவங்க வந்து கொண்டு வந்து அவங்க வந்து வளர்மதி அக்காவுக்கு கொண்டு வந்து பணத்தை 50,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அந்த பேஷண்ட்டு. புரியுதா? ஏன்னா அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். புரியுதா? அது மாதிரி பண்ணோம். நீயும் கூட ஏதாவது இருந்தால் பிரார்த்தனை பண்ணினா பைசா வந்ததுன்னா டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துடணும். புரியுதா? அதையும் எப்படியாவது போட்டு வேறு இதெல்லாம் உண்டியில் போட்டலாம், அப்படிலாம் போடக்கூடாது. புரியுதா? உண்டியில் போட்டால் கூட சரளா மாதிரி நேற்றுக்கு கொண்டு வந்து கேம்ப் ஃபீஸை கொடுத்துடணும். புரியுதா? இதெல்லாம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம். இது என்ன பண்ணேன்னா, அந்த 50,000 வந்து எனக்கு ஏண்டி கொடுக்குற, சுவாமிஜி தான் என்னென்னவோ பண்ணின்னு இருக்கு, அவருக்கு அனுப்பு அப்படி சொல்லிட்டு அனுப்புங்க. நான் வந்து அப்படியே திருப்பி அனுப்பிச்சேன் நான் அந்த யோகா மேட்டுக்கு. புரியுதா? அப்படி போய் இப்படி பிரார்த்தனை வந்து 50,000 வந்து திருப்பி இந்த யோகா மேட்டுக்கு போயிடுச்சு. புரியுது உனக்கு? இதுதான் தர்மம். புரியுதா? இந்த மாதிரி பண்ணணும். ஓகே. ஹாஸ்பிட்டல் நம்ம ஊருக்காரன் இருக்கிறதுனால கொஞ்சம் இறக்கத்தோடு பார்த்துருக்கான். ஓகே. இதெல்லாம் பிருகதாரண்யம் 4:4-2 அது என்ன பண்ணுறதுன்னா, தம் உத்கிராந்தமந்தம் பிராணகா அனுக்கிராமதி பிராண அனுக்கிராமந்தி ச விஜ்ஞானம் பவதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிராணன் சரீரமாகிய ஜீவனோட ஒடுங்கினது உபகமா. இப்போ இதோட ச விஜ்ஞானம் அப்படி சொல்கிறோம். அப்படின்னா என்னன்னா, இதுக்கு பேர் பிராணகா அணு உத்கிராமந்தி, அனுக்கிராமணம். உபகம அப்படி சொன்னோம் இல்லையா, இங்கே அனுக்கிரமணம். அதாவது பிராணன் சிதாபாச ஜீவாவோட சேர்க்கிறது உபகம, சேர்ந்து வெளியேறது அனுக்கிரமணம். புரியுதா? அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு வாக்கியம் பிராணன் சிதாபாசோட ஜீவாவோட அணுகுகின்ற அப்ரோச் பண்ணுறது. புரியுதா? நானும் உங்ககிட்ட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு பிராணன். இது உபகம. ஓகே. சேர்ந்த பிறகு என்ன பண்ணலாம்? நான் உன்னோடையே சேர்ந்து வந்துடுறேன். நான் இந்த ஆளோட எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, முக்கிய பிராணன். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், எதுவும் கேட்கவே இல்லை இது, அதனால் நான் வந்துடுறேன் நான் உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு உபகமம் சேர்ந்துருது. ஓகே. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு தது விஜ்ஞானோ பவதி. சரீரத்தை விட்டு போகும்போது நல்லா புரிஞ்சுக்கோ, சரீரத்தை விட்டு இந்த ஜீவா போகும்போது ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறதான் அங்கே. புரியுதா? ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு மைண்டு வேணும். புரியுதா? மைண்டு இல்லாமல் ஃப்யூச்சர் பிளான் பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சர் மைண்டு வேணும்னா மைண்டு வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு பிராணன் வேணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம வந்து தனியாக ஒன்றும் போல, தனியாக வந்தோம் தனியாக போனோம்லாம் இல்லை. ஒரு கும்பலோடு வந்தோம், கும்பலோடு போகிறோம். புரியுறதா? அதுக்கு பேர் வந்து கவுனப்பிராணன் பேர். ஓகே. தச இந்திரியங்களோட மனசோட அதுக்கப்புறம் வந்து சிதாபாச ஜீவோட ஒரு பெரிய கும்பலாக வந்தோம். பிறக்கிற போதே திருப்பி போகும்போதே ஆனால் இந்த வீணாக போன பாவம் இந்த சரீரம் தான் அதுக்கு இடையில வந்தது. புரியுதா? அதை விட்டுட்டு போயிடுதுங்க.
இந்த சரீரத்தில் நீ வந்து அபிமானம் வைக்கிறிய, ஒரு நாள் வந்து அதில் தவிக்க விட்டுட்டு போகிறோம், சல்லியன் மாதிரி. புரியுறதா? அதனால் இப்போவே வந்து தூரக்க வச்சு பழகு அப்படி சொன்னோம். 1 உபகம வாக்கியம், 2 பிராண கிரமண வாக்கியம், 3 வந்து சக விஜானார்த்த வாக்கியம். 3 விஷயமா பண்ணுது. இந்த ஃப்யூச்சர் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கு மைண்டு. புரியுதா? அப்போ மைண்டு இல்லாமல் ஜீவாத்மா எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. எதுக்கு இந்த எதிர்காலம்? எந்த ஜீவனில் போகிறது, எந்த லோகத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு போகிறது, இதெல்லாம் நிறைய பிளான்லாம் இருக்க. புரியுதா? அவளுக்கும் நிறைய பிளான்லாம் இருக்கிறது. மைண்டு பிராணனோட சேர்ந்து சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. இப்போ பிரகதாரண்யம் 3 வாக்கியம் அவகம அனுகிரமண சவிஞானம் அப்படி சொல்கிறது. அதாவது ஜீவனில் ஒடுங்குகிறது. சாந்தோக்கியம் என்ன சொல்கிறது? அக்னி தத்துவத்தில் ஒடுங்குகிறது. அக்னி தத்துவம் கரெக்டா அல்லது ஜீவ தத்துவம் கரெக்டா? இறந்த பிறகு நான் எங்கே போக போகிறேன், யாரோட போய் ஜாயின் பண்ணி போகிறேன்? வியாசாச்சாரி சொல்கிறேன், ரொம்ப தலையெல்லாம் பிச்சுக்காத. புரியுதா? அது வந்து இறந்த பிறகு ஒன்றுமே குழப்பம் கிடையாது. அக்னி தத்துவம் என்பது ஜீவாத்ம தத்துவத்தையே சொல்லுகிறது. ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிட்டார். இந்த அக்னி தத்துவம் தான் ஜீவாத்ம தத்துவம், ஜீவாத்ம தத்துவம் தான் அக்னி தத்துவம். ஆனால் அது வேற இது வேறன்னு உபநிஷத்து வந்து பிரிச்சுலாம். அதெல்லாம் உங்ககிட்ட வேணால் கன்ஃபியூஸ் இருக்கலாம், கான்ட்ரடிக்ட்லாம். நீ கான்ட்ரடிக்டிவாக பேசுவ என்ன, ஆனால் இந்த வேலையெல்லாம் உபநிஷத்து பண்ணாது, கான்ட்ரடிக்டாலாம் பேசாது. புரியுதா? இல்லைன்னா அது பிரமாணமே ஆகாது. அப்போது ஜீவாத்மா சகித அக்னி தத்துவம், ஜீவாத்மா சகித அக்னி தத்துவத்தில் உத்கிராந்தி கதி ஆகதி இப்படி நம்ம வந்து விரிவாக வந்து பார்த்து நம்ம முடித்தோம். 4வது சூத்திரத்தில் சக அத்தியக்ஷ தது உபகமாதிப்யா. ஓகே, உபகமனம், அனுகமனம், அவஸ்தானம். இந்த பிராண ஜீவா இந்த உபகணம் அப்படி அப்ரோச் பண்ணி பிராண ஜீவா அனுகமனம், ஜீவாவோடு இருந்து பிராணனை ட்ராவல் பண்ணி பிராண ஜீவ அவஸ்தானம். அப்படி 3 முதல்ல அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறது, அப்புறம் வெளியேறது. எத்தனை அழகாக சொல்லுவாங்க, பியூட்டிஃபுல். சகன பிராணகா, போன அதிகரணத்தில் சொன்ன பிராணன் பற்றியே இப்போ பேசப்படுகிறது. சக ரொம்ப வெயிட்டான வேர்டு. ஏன் வெயிட்டான வேர்டு? இந்த சக பிராணனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது? ஸோ வாக்கு 10 இந்திரியங்கள் இருக்குது, இந்த மனசு இருக்குது, கவுன பிராணம் புழுக்க இந்த முக்கிய பிராணால தான் இருக்கிறது. அந்த முக்கிய பிராணம் எப்படி பண்ணுறதான்? ஸோ அதை இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வீடு ஷிஃப்ட் பண்ணால் ஒரே தடாபுடலாம் சவுண்டு கேட்கும். அங்கே அவன் நாற்காலியை தூக்கி போடுவான், இங்கே பெஞ்சை தூக்கி போடுவான், ஒரே சவுண்டாக இருக்கும் ஷிஃப்ட் பண்ணால். அதுபோல் இந்த இந்த கடைசி இறுதி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இந்திரியம் அது கத்தும், இப்படி பண்ணும், இப்படி கை பண்ணும், அப்படி இதுவாகும். எனக்கு வேறு ஒருத்தி வந்து அந்த கையை ஆடுறத வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறான். இப்படி தான் அந்த அந்த அவங்க மாமியார் வந்து இப்படி ஆடுறாளாம். நான் எப்படி பிரம்மசூத்திரத்துக்கு வர்றது? அப்படி முதல்ல போர்வை எடுத்து போடு. இப்படிதான் அதை இனிமேல் அது போயிடுத்து கேஸு. ஆனால் அதுக்கு போயிடுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி 3 சிஸ்டம் அப்போ தெரியல, நம்ம பிரம்மசூத்திரம் அப்போ படிக்கலை. இல்லைன்னா இந்த 3 இதுவும் சொல்லியிருப்பேன் நான். புரியுதா? அது இன்னும் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நீ இப்போ பிரார்த்தனை பண்ணிங்க. என்ன பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, சீக்கிரமாக அந்த ஜீவன் வந்து வெளியேறட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. அது செல்ஃபிஷ் ஆகிடாது. அதெல்லாம் செல்ஃபிஷ் ஆகாது. நீ படுத்தா கூட அப்படி தான் பிரார்த்தனை பண்ணுவான். இதெல்லாம் கன்ஃபியூஸ் பர்சன். ஓகே, லாஸ்ட் மினிட் வந்துட்டுன்னா எப்போ வந்து சீக்கிரமாக போகிறதோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜீவாவுக்கும் நல்லது, இந்த ஜீவாவுக்கும் நல்லது. புரியுதா? அதனால் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தானே. வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அதே போல் பாடி ஷிஃப்ட் பண்ணுறோம், வேறு ஒரு சரீரத்துக்கு போகிறோம். இப்போலாம் நீ வந்து குடும்பத்திலே மிரட்டலாம். என்ன மிரட்டலாம்? என்ன சரியாக நீ ட்ரீட் பண்ணலன்னா நான் வேறு ஒரு குடும்பத்துக்கு போயிடுவேன். ஆஃபீஸில் மிரட்டுறோம்ல, அது மாதிரி நீ ஐக்கு கொடுக்கலன்னா வேறு ஒரு ஆஃபீஸ் போயிடுவேன். அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லணும், இங்கே பாரு ரொம்ப நீ குடைச்சல் கொடுத்தீங்கன்னா நான் வேறு ஒரு குடும்பத்துக்கு அடுத்த ஜென்மத்துக்கு போயிடுவேன், நான் ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னேன். புரியுது? இதெல்லாம் வந்து டெக்னிக்கலான வேர்டு.
ஓகே, பிராணா பிரயாண சமயே கபவாத சத்துபைகி, இது கபவாத இது எல்லாம் நடக்குமா அந்த நேரத்தில், புரியுதா? அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. சக அத்தியக்ஷே, அத்தியக்ஷன்னு ஜீவாத்மனி ஏகி பவந்தி, பிராணன் வந்து ஸோ லோடட் பிராணன் ஹெவியாக இருக்கிறது. அது லோடு இந்த இந்த இதெல்லாம் ஏற்றிட்டு போவான் பாரு இந்த வண்டியில், அந்த லோடு வண்டியை, இப்போ வண்டியே ஆடும், அந்த இந்த வீல் வேறு ஆடும். அது இன்னும் உள்ளே ஒரு பையன் வந்து அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போவான். எனக்கு டே இவன் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஏதாவது டே வண்டியை கொஞ்சம் தூரம் ஓட்டுறா. புரியுதா? அதனால் இதெல்லாம் அவேர்னஸோட, இவனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, எருமை பகல் இருட்டிலேயே எப்படி எருமை மாடு தெரியும். புரியுதா? அவேர்னஸோடு போகணும். பஸ்ஸு பக்கத்தில் போகக்கூடாது, அவன் எச்சத்து போவான். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காமன் சென்ஸ் இதெல்லாம். ஓகே, அதுபோல் இந்த சரீரம் போகிறதா, கடைசியாக போகிறதா, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போகணும். முதல்ல கையெழுத்து போட்டுட்டு போகணும். புரியுதா? என்ன கையெழுத்து போட்டு போகணும்? என்னெல்லாம் சொத்து வச்சுருக்கோ அதெல்லாம் வந்து சாஸ்திராலயத்துக்கும், எங்கெல்லாம் கடன் வச்சுருக்கோ உங்கள் வீட்டுக்காருக்கும் அப்படி கையெழுத்து போட்டுட்டு போனோம். தது உபகமாதிபியகா, தது ஜீவாகா, உபகமாதினா சேர்த்தல், அப்புறம் வந்து தது உபகம 4 3 38, அதில் சொன்ன மாதிரி ஜாயின் டுகெதர் பண்ணி தது உபகம ஆதி எக்ஸ்ட்ரா மீதெல்லாம் சேர்ந்துருக்கு. தேர்ஃபோர் பிருகதாரண்யம் 4 4 2 தம் உத்கிராமந்தம் பிராணஹா அனுக்கிராமதி அப்படி சொல்லி முடிச்சது. கன்க்ளூஷன் என்ன? உத்கிராமந்தி நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலில் இந்த ஜீவாலேருந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சடனாக எதுவும் பண்ணக்கூடாது, கிராஜுவலாக பண்ணணும். நம்ம பாடியிலேருந்து ஜீவா போகிறது கூட கிராஜுவலாக தான் வெளியில் போகிறது. புரியுதா? டமால்னு போயிடல உனக்கு. புரியுதா? ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, அவர் டமால்னு விழுந்துட்டார், அப்போ கூட அந்த ஹார்ட் அட்டாக்கில் கூட இந்த 3 ஸ்டேஜ் நடக்கும், உனக்கு தெரியாது, அது சடனாக. புரியுதா? அதனால் இந்த டெத்துன்றது நமக்கு ஒரு விளையாட்டு, லீலா. அது புரியுதா? பர்த்து எப்படியோ ஈக்குவலண்ட்டு டெத்து, டெத்து எப்படியோ பர்த்து அது ஈக்குவலண்ட். புரியுதா? ரெண்டுமே ஒன்று. அதனால தான் நமக்கு எப்படி, நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்தே, நான் பிறக்கிறதில்ல இறக்கிறதில்ல, அது வந்து வரணும். கடைசி நேரத்தில் நான் வந்து ஆரோக்கியமாக டமான்னு செத்து போயினது. இந்த ஒரு இது சொன்னேன்னே, நான் ஜாயத்தே மிரியத்தே வா, அது பற்றி நீ என்ன ஐடியா பண்ண? அது எனக்கு வராது, நான் யோகா பிரச்சனை தான் போக முடியும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன நான் இவ்வளோ தூரத்துக்கு கத்துறோம், ஞானி ஆகிட்டேன்னு சொல்லு, ஞான நிஷ்டை வரலைன்னு சொல்லு, இனிமேல் ஷிஃப்ட் பண்ணணும். நான் ஞானி ஆகிட்டேன், இன்னும் ஞான நிஷ்டை ஆகணும். இவர் யாக்ஞவல்கியர் மாதிரி இன்னும் நான் வந்து மைத்ரேயி உங்கள் ஆத்துக்காரெல்லாம் கூப்பிட்டு, உங்கள் வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு, நான் வந்து ஞானத்தை நிஷ்டை ஆகிறதுக்கு சாஸ்திராலயம் போகிறேன் அப்படி சொல்லணும். புரியுதா? எல்லா சாஸ்திராலயத்தை வரவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பழனி லேண்டில் இது கட்டி கொடுப்போம், ஓகே, குடியா. புரியுதா? அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எவ்வளோ பேர் வேணால் வாங்க நீங்கள். புரியுதா? எல்லாருக்கும் பண்ணுவோம். அப்படி சொல்லி நாளைக்கு வந்து நாளைக்கும் நாளன்னைக்கும் 2 நாளைக்கு 2 கிளாஸ் இருக்கும். 5 to 6 6 to 7 கிளாஸ் இருக்கும். புரியுதா? பழனி லேண்டுக்கு வரணும் இல்லையோ, நாளைக்கு லேண்டுக்கு வரணும். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை லீவு. புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு வந்து இங்கே வந்து 6:30லேருந்து நமக்கு அப்படியே கிளாஸு கண்டினியூ ஆகும். அது வந்து சமாராதனை, சங்கரமடத்தினுடைய சமாராதனை. அதுக்கப்புறம் சங்கரமடத்தில் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்க போகிறதில்ல. புரியுறதா? 23ஆம் தேதி 23ஆம் தேதி 6:30 to மத்தியானம் வரைக்கும். புரியுறதா? அப்புறம் வந்து நம்ம 30ஆம் தேதி உகாதிக்கு நம்ம பிரமுக்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுவோம். அப்புறம் ராக்கெட் அங்கேருந்து பறந்து சாஸ்திராலயத்துக்கு போயிடும். புரியுதா? நீங்கள் எல்லோரும் வந்து வித்தவுட் ஃபெயில் 3 4 5 6 4 நாள் வந்து வந்துடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைரியில் நோட் பண்ணுங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக.
ஹரிஹி ஓம்.